அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் செஞ்சிடலாமா? என்ன சம்பவம் அது மாதிரி இருக்குது. அமெரிக்காவுடைய ஃபெடரல் நிர்வாகம் முடங்கியது. இது ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த கண்டென்ட் வந்து நான் 1ஆம் தேதி காலையில் அதிகாலையில் நம்மளுக்கு செய்தி கிடச்சிருச்சு. எடுத்து வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வாங்கன்னு நினச்சேன் நான். ஆனால் சரி பண்ணவே இல்லை. அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ட்ரம்ப் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். ஆனால் நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக முடங்கிடுச்சு. 2018 அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட நிறைய ஊழியர்கள் வந்து வேலை இழக்க வேண்டிய ஒரு தருணம். ஆனால் ட்ரம்ப் அவர் எப்படி ஏற்றுக்கிறார் இந்த சூழ்நிலையை அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஒட்டுமொத்த நிர்வாகம் முடங்கிடுச்சுங்க. சம்பளம் கொடுக்க முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்படி ஒரு சூழ்நிலையே அமெரிக்கா வரலாற்றில் ரொம்ப ரேர்ன்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலை சந்திச்சு. ஆனால் மனுஷன் எப்படி சிரித்து ஜாலியாக எடுத்துக்கிறாரு. கமான் பேபி வாங்க, நீங்களும் நானாக பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். அந்த சம்பவம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம். அந்த ஃப்ளோட்டிலியா இந்த படகு ஃபுல்லாக போச்சு இல்லையா, அவங்க அவ்வளோதான். துருக்கிலாம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐநாலாம் இஸ்ரேல் நாங்கள் முடிக்காமல் விட மாட்டோன்றவங்களாம் எல்லாம் கடுமையான கண்டனம். ஒரு சில படகுகள் பக்கம் நெருங்கிடுச்சுங்க. 9 கிலோமீட்டர் வரைக்கும் வந்தாங்க உதவிகளை செய்வதற்காக. ஆனால் கடைசி நேரத்தில் நிறைய மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட்டிருக்கு. ஒரே சமயத்தில் 46 நாடுகளை எதிர்த்திருப்பது இதுவே முதல் முறை. இஸ்ரேல் 46 நாடுகளும் இஸ்ரேல் மீது நான் முடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் முடிக்கிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். நம்ம கூடுதலாக நம்ம இந்திய செய்தியும் பார்த்துடலாம். இந்தியாவுடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு திடீர்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலான்ற மாதிரி. குஜராத்திலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கூட இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய இராணுவ தளம் ஒன்று அமைக்கிறாங்க இவங்க பாகிஸ்தான். அது என்னென்ன சமாச்சாரம் அங்கேயும் போய் எட்டி பார்த்துடலாம். அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று வந்து உக்ரைனை மிரட்டிட்டாங்க. உக்ரைன் இதுக்கப்புறம் உங்களோட தடுப்பு சாதனங்கள்லாம் எங்களுக்கு ஒரு மேஜிக் பட்டன் மாதிரி தான், முடிச்சுடுவோம் கதையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் வேறு பொங்கி எழுந்திருக்கிறாரு, தாக்கல் நடத்தி விடலாமான்ற எச்சரிக்கிறாரு. அதனால் சற்று கலக்கமான பல பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம், தயாராக இருங்க. ஸோ வீடியோவில் பார்த்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அமெரிக்க நிர்வாகம் எப்படி முடங்கியது? நான் ஏன் இந்த செய்தியை உங்ககிட்ட தாமதமாக கொண்டு வரேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 30ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரோப்ரியேட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரோப்ரியேட் பில் அப்படின்னா தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கான ஒரு பில்லை வந்து ஒப்புதல் கொடுக்கணுங்க. இந்த பில் வந்து நார்மலாக இப்போ பெரும்பான்மை பெறுகிற ட்ரம்ப் நிர்வாகம் இருக்குல்ல, அந்த எம்பிஸ் மட்டும் கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே வந்து செனட் அண்ட் காங்கிரஸ் இவங்க இரண்டு பேர்லையுமே வந்து மெஜாரிட்டி வரணும். எப்போவுமே நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், யூஎஸ் காங்கிரஸ் தாங்க எப்போவுமே சக்தி வாய்ந்தது. அமெரிக்காவில் பெருசாக அங்கே ட்ரம்ப்போட நிர்வாகம் பெரிய அளவுக்கு முடிவுகள் எடுத்தால் கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் வந்து யூஎஸ் காங்கிரஸுக்கு இருக்குது, செனட்டுக்குமே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறாரு, ஏதாவது ஒன்று படுகிறாருன்னா இவர் தனது அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் திடீர்னு செனட்டோ இல்லை காங்கிரஸோ ஓடி வந்து தடுக்கலாமா. ஆனால் இது இவங்க எல்லாமே எப்போ தெரியுமா ஒற்றுமையாக இருக்கிறாங்க? இஸ்ரேலுக்கு ஆதரவு தர நிலைப்பாடில் மட்டும் பயங்கர ஒற்றுமையாக இருக்கிறாங்க எப்போவுமே. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அவசர சட்டங்கள் எடுத்து எவ்வளோ சீக்கிரம் ஆயுத ஒப்புதல்னா கூட விடிய வந்து சைன் பண்ணிட்டு போயிடுறாங்க, உடனே ஒப்புதல் ஆகிடுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார அவங்க ஒப்புதல் கொடுத்து நிறைவேற்றலைன்னா அது அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, ட்ரம்ப் நிர்வாகம் கடைசி டேட்டில் தான் முட்டணுமா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடியிருந்தே முட்டணுமா அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு அவங்க அது கண்டுக்கவே இல்லை. கடைசி 15 நாளைக்கு தான் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிடலான்னு மூவ் பண்ணுறாங்க. அங்கே இது ரிப்பப்ளிக்கன்லாம் ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த செனட் அண்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது செனட்டில் வந்து 53 பேர் வந்து இவங்க இருக்காங்க, குடியரசு கட்சின்னு இருக்கிறாங்க. இவங்க 45 தான் ஜனநாயக கட்சி இருக்கிறாங்க. அப்போ பெரும்பான்மை அந்த பக்கம் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. செனட்டில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அங்கே இதுலேயும் காங்கிரஸ்லேயும் ஒப்புதல் பெற முடியல. அதனால் இந்த மசோதா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா சிஆர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டினியூட்டி பில். அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த பில்லு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இப்போ லாஸ்ட் டைம் என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ என்ன பண்ணாங்களோ அதையே நம்ம அடுத்த வருஷத்துக்கு சமகால அடிப்படையில் அவசரகால அடிப்படையில் ஒரு 2-3 மாதத்துக்கு கொடுத்துடலான்ற ஒரு ஒப்புதலாவது கொடுப்பாங்க. சரி, அதுக்காக இவங்க வந்து பர்மிஷன் வாங்கலாங்கன்னா அதுவுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இல்லை, அது கூட நாங்கள் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க.
இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 2018 இதே ட்ரம்ப் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி 35 நாளைக்கு மேலே முடங்கியிருந்தது. இந்த 35 நாள் முடங்கினதுக்கு அங்குடைய அரசாங்கத்துக்கோட லாஸ் எவ்வளோ லாஸ் அப்படின்னா 11 பில்லியன் லாஸு. அதாவது 35 நாளைக்கு. எப்போ 2018. இப்போ என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 20 பில்லியனுக்கு மேலே லாஸ் ஆகுன்றாங்க. ஏன்னா இப்போ வட்டி கட்ட வேண்டியது அதிகமாக இருக்குது. 2018 விட இப்போ 2025 37 ட்ரில்லியனுக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு வட்டி செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் நிர்வாகத்துக்கு இவங்க செலவு பண்ண வேண்டியது, அவசர கால தேவைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அதுக்கு எல்லாமே செலவு பண்ணோம். இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா முடங்கி போச்சு. கம்ப்ளீட்டாக இழுத்து மூடுங்க சண்முகம்ன்ட்டு போட்டு இழுத்த மூடி பூட்டை போட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த தொடர் தீர்மானமும் தோல்வி, எல்லாமே தோல்வி. சரி, ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பார்த்துக்கிறாங்க, என்ன ஒரு அறிக்கை கொடுக்குறான்றதுக்கு முன்பு என்னெல்லாம் முடங்கும், என்னெல்லாம் முடங்காது, எத்தனை பேர் இது வரைக்கும் 2ஆம் தேதிக்குள்ளே எவ்வளோ பேர் வேலைகளை ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ யார் யாரெல்லாம் டினை பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் நிர்வாகம் டினை பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் இவங்களும் டினை பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, இனி பாஸ்போர்ட் ப்ராசஸ் நடக்காது. அப்புறம் நேஷ்னல் பார்க் இருக்கும் அங்கே எல்லாமே. ஏன்னா அமெரிக்காவில் பார்க்கு பூங்காக்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே பூங்காக்கள் மற்றும் மியூசியங்களில் யாரும் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக அப்ரெண்டிஸாக வேலை செய்யலாம், நான் போயிடலான்னுருவாங்க. அப்புறம் பிஸ்னஸ் லோன் மாணவர்களுக்கும் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு சில லோன்லாம் கொடுப்பாங்க அவசர கால அடிப்படையில். அந்த லோன் இதுக்கப்புறம் கிடைக்காது. அப்புறம் ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷனுக்கும் வந்து பெருசாக லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஓல்ட் ஆகிடும் அந்த நிறுவனம். எதெல்லாம் கண்டினியூ ஆகும் டெம்பரரியாக அப்படின்னா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் போலீஸ் துறை ரன் ஆகும், மிலிட்டரி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி ரன் ஆகும், அப்புறம் வந்து பார்டர் ப்ரொடெக்ஷன் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பார்டர் ப்ரொடெக்ஷன் வந்து ரன் ஆகும். ஏர் டேரிஃப் கண்ட்ரோல் விமான சேவை பாதிக்காது, போஸ்டல் சர்வீஸ் அது பாதிக்காது, அப்புறம் மீதி மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு சில பெனிஃபிட்லாம் இருக்குது, அதுவும் பாதிக்காது. மருத்துவத்துறை, சோசியல் செக்யூரிட்டி, மெடிக்கேர், மெடிசன்ஸ் இது எதுவுமே வந்து பாதிக்காது. இதனால் என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஒர்க்கர் வந்து அன்பெய்டு வந்து சம்பளம் கொடுக்கலாம், எத்தனை நாள் வேலை செய்வாங்க, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்புறம் பிஸ்னஸ் வந்து நிறைய லாஸ் ஆகும். கவர்மெண்ட்டுக்கு அடுத்தடுத்து லோன் ப்ராசஸ் இல்லாதனால ரெவன்யூ லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பப்ளிக் எல்லாமே வந்து இந்த பாஸ்போர்ட் ப்ராசஸ் மீதி எல்லாமே நிறைய டிலே ஆகிறதுனால பெரிய அளவுக்கான ஒரு பாஸ்போர்ட், அப்புறம் எக்கானமி வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்படும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 38 பில்லியனுக்கு மேலே லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது முடங்கும் முடங்காது எல்லாமே சொல்லிட்டேன் நான். 2 நாளில் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளார 32,000 பேர் பக்கம் வேலையை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று தெரியுங்க. சேலத்தில் வந்து விநாயகா மிஷன் ஒன்று இருந்ததுங்க. விநாயகா மிஷனில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம் 6 மாதம்லாம் சம்பளம் வாங்காமல் வேலை செய்வாங்க. ஆனால் ஆச்சரியமாக கேட்பேன், எப்படிப்பா இது மாதிரிலாம் உங்களால் மட்டும் முடியுது, 6 மாதம்லாம் சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறீங்களே அப்படின்னு கேட்பேன் நான். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, வீடு பக்கத்தில் விவசாயத்தை பார்த்துட்டு சும்மா டைம் பாஸுக்கு வந்துட்டு போவோம். ஆனால் ஒரே டைம்னால லம்பாக வரும், எனக்கு 5 மாதம் சம்பளம் ஒன்றா கொடுப்பாங்க. எப்போவுமே அங்கே வந்து 6 மாதம் சம்பளம் வந்து பெண்டிங் இருக்குமா. இந்த கதையெல்லாம் இப்போ என் மனசுக்குள்ளே வந்து ஓடுது. ஆக்சுவலாக பாருங்கள், அமெரிக்கா வந்து என்ன தான் அவங்களுக்குள்ள ஒரு நாட்டுப்பற்று இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. செப்டம்பர் 1ஆம் தேதி மாதம் முடிஞ்சால் 27 28 சம்பளம் கொடுப்பாங்க. உங்களால் 28 நாள் கூட பொறுமையாக இருக்க முடியல. அதுக்குள்ளே அங்கே வேலை இல்லாமல் வேலை செய்யணுமா, சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணுமா, அதை பண்ணுமான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 32,000 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பட் இது ட்ரம்ப் அவர் எப்படி ஏற்றுக்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சா, கழுவி ஊற்றினார். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா முடக்கணும்னு நினைக்கிறாங்க, அமெரிக்கா பொருளாதாரத்தை சீரழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் நாட் குட். நீங்கள் இதுக்கப்புறம் அவங்களுக்கு இல்லீகலாக வரவங்களுக்கு ஃபண்டு கொடுத்து வளர்த்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். பட் இதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பதிவை பார்க்க முடியுது. நன்றி சொல்லியிருக்கிறார். எனக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, டெமோக்ராட்டிக் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை க்ளோஸ் பண்ண வச்சுருக்கீங்க, அதனால் வேஸ்டேஜ் ஃப்ராடு பில்லியன் ஆஃப் டாலர் வந்து இதுக்கப்புறம் சேவ் ஆகிருக்குன்றார். எப்படி சேவ் ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அரசாங்க ஊழியர்கள் எல்லாமே இந்த சும்மா வந்து டைம் பாஸுக்கு வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எனக்கு ரிசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு சம்பளம் கொடுத்து என்னால் சமாளிக்க முடியல, நான் வந்து தனியார் கொடுத்துடலாமா இல்லை கொஞ்சம் வேலை பண்ணலாமான்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ யாருமே ரிசைன் பண்ணல.
சரி இவங்களும் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாருப்பா சம்பளம் கொடுக்க முடியாதுப்பா, முடிஞ்சால் நீ ரிசைன் பண்ணிட்டு போப்பா அப்படின்னோடனே இப்போ 32,000 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இவர் இதுக்காகவே என்ன பண்ணலாம் நினைக்கிறாருன்னா, இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் போயிட்டா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த சம்பளம் நம்மளுக்கு சேவ் ஆகுமான்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த பிஸ்னஸ் ரீதியாக வந்து பாதிக்கப்படும். இப்போ மாணவர்களுக்கு லோன் கொடுக்கறது, லோன் பெரிய இஷ்யூலால் இந்த பிஸ்னஸ் லோன்லாம் வந்து நிறைய பேர் வந்து பெண்டிங்கில் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்படுவாங்க. ஆனால் மனுஷன் ரொம்ப ஜாலியாக மேக் அமெரிக்கா கிரேட் ஹெயின் அப்படின்றாரு. என்னப்பா இப்படியெல்லாம் கழுத்தாட்டி சொல்கிறியே ட்ரம்ப் அவர்களே அப்படின்னா, ரொம்ப நல்லதுங்க, அரசு வேலை எல்லாமே ரிசைன் பண்ணிட்டோம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, போட்டோம், நாங்கள் ஏற்கனவே கெஞ்சிட்டு இருந்தோம், தொடர்ந்துட்டே இருந்தாங்க, இது ஒரு நல்ல சான்ஸ் எங்களுக்குன்னாரு. பாரு மனுஷன் வந்து இந்த சமயத்துலேயே வந்து ஹாப்பியாகிறாங்க. இவர் பைடனில் இதுக்கு முன்னாடி பைடன் காலத்தில் இது மாதிரி முடங்குச்சிங்க. ஆனால் 3 நாள் தான் முடங்கினது. அதுக்குள்ளே அவங்க சரி செஞ்சு ஒரு பக்கம் வந்து சைன் வாங்கிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அப்புறம் பேசி சைன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து உக்ரைனுக்கான நிதியெல்லாம் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் கூட ட்ரம்ப் நிர்வாகம் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறது என்னென்னா, அங்கே டெமோக்ராட்டிக் எல்லாமே வந்து ஏன் அவங்க சைன் பண்ணலன்னா, நிறைய நிதிகளை நிறுத்திட்டார். அந்த ஃபாரின் எய்டு ஃபண்டு நிறுத்துறது, அப்புறம் ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு வெளிநாட்டோட நிதி, ஐநாக்கான நிதி, இது மாதிரி ஏகப்பட்ட நிதி எல்லாம் நிறுத்திட்டார். இவங்க அதை வச்சு தானே இங்கே மற்ற நாட்டில் எல்லா வேலையும் கிலோ கத்திரி வேலைன்னுவாங்க. ஐ மீன் நம்ம அது லோக்கல் பஸ்ஸில் வருது. இந்த மாதிரி இடக்கு முடக்கான வேலைகளை செஞ்சு அந்த நாடை சீர்குலைக்கிறது பயங்கரமாக திட்டங்கள்லாம் போடுவாங்கள்ல. யூஎஸ் எய்டு ஃபண்டெல்லாம் நிறுத்திட்டாருன்னு பயங்கரமான கோபமாக இருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அவர் முடியாதுன்றாரு. பார்த்துக்கிறேன் அப்படின்றார். சரி நல்லா தான் இருக்குது. ஆனால் இனி ட்ரம்ப்போட நிர்வாகம் கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா இருக்கிற ஆசெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். முடங்கியது அமெரிக்கா, அடங்கியது அமெரிக்கா அப்படிலாம் இல்லை, அவர் சந்தோஷமாக தாங்கிறாரு. டாப்பிக்காக நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ஒவ்வொரு மாதமும் February மாதம் சப்மிட் பண்ணுவாங்க. February நம்ம பட்ஜெட்டு தாக்கல் பண்ணலாம் கூட அடுத்த 6 மாதம் வரைக்கும் நம்மளது ஓடும். ஏன்னா நம்மளோட பொருளாதாரம் அப்படி. அவங்க 1936 இது மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இல்லை இந்த மாதிரி இடக்கு முடுக்கா திடீர்னு ஏடா கூடமாக இந்த மாதிரி அதிபர்களாக வந்துட்டால் நாட்டையே ஒன்றும் இல்லாமல் திடீர்னு அவங்க பாட்டு சட்டம் போட்டு சைன் பண்ணிவிடுவாங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செனட் ஒன்று உருவாக்கிட்டு, காங்கிரஸ் ஒன்று உருவாக்கிட்டு கொண்டு வாப்பா நம்ம லிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது ஐ திங்க் எல்லா நாட்டிலையும் கொண்டு வரது நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய நாடுகள் தான் தோன்றித்தனமாக, இன்க்ளூட் நான் இந்தியாவிலேருந்து எல்லாத்துலேயும் சொல்கிறேன். நான் நிறைய விவாதங்கள், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. வேணுமெனே நடக்க முடியாத மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் முடக்கி அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு தொடர்ந்து முடக்கிட்டே இருந்தாங்கன்னா அது இன்னுமே சிக்கலாகிடும், ஆட்சியை கவுக்கிற அளவுக்கு ஆகிடும். அதுவுமே ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம். ஆனால் மனுஷன் ஜாலியாக தாங்கிறாரு. பார்க்கலாம். அடுத்து நம்ம நேராக இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். ஃப்ளோட்டிலியா இந்த படகு ஒன்று காசா உள்ள நெருங்குது. உங்களுக்கு காலையில் வரைபடத்தை காட்டியிருந்தேன், மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். மொத்தம் 497 பார்ட்டிசிபெண்ட், 46 நாடுகள், இந்தியா, சீனா, ரஷ்யா. இந்த நாடுகளை தவிர பெரும்பாலான நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து போகிறாங்க. ஆரம்பத்திலே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் லிஸ்ட் எடுத்தாங்க. இவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே வாலண்டியர்ஸ் லிஸ்ட் எடுத்தாங்க. இந்தியாவோட கூட ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் வரீங்களான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. பட் இவங்க இல்லைங்க, நான் இங்கேயே போராடிக்கிறோன்னு விட்டுட்டாங்க. நாங்கள் அங்கே வந்து போராடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்க மற்ற டீமெல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. 48 இத்தாலி தான் அதிகமான பேர். இத்தாலி, ஸ்பெயின் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. மலேசியா, அமெரிக்கா எல்லா நாடுமே இருக்காங்க. காலைல கூட சொன்னேன் நான். அதாவது சர்வதேச சட்டம் என்ன சொல்லுது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாடு இன்டர்நேஷ்னல் லாவை வந்து மதிக்கணுங்க. இன்டர்நேஷ்னல் லா என்ன சொல்லுது அப்படின்னா, சர்வதேச கடல் பகுதியில் தான் இந்த ஃப்ளோட்டிலியா கப்பல் வந்துட்டுருக்கு. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சர்வதேச கடல் பகுதியில் வரும்போதே பல எச்சரிக்கைகள் கொடுத்து போயிட்டு கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கி ஐநா என்ன சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் கைது பண்ணலாம், இல்லை எப்படி நீங்கள் கைது பண்ணலாம், அவங்க ஒன்றும் உங்களோட எல்லை பகுதிக்குள்ளே வரலையே, காசானுடைய எல்லை பகுதிக்குள்ளே தானே வராங்க. ஃபஸ்ட்டு சர்வதேச எல்லை பகுதி, அப்புறம் காசானுடைய எல்லை பகுதிக்கு வராங்க, அதுக்கப்புறம் அந்த மக்களை சந்திக்கிறாங்களே, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, இல்லை என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் அப்படின்னு. இப்போ துருக்கியிலேருந்து, ஸ்பெயின்லேருந்து, இத்தாலியிலேருந்து எல்லாம் வந்து டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் டென்ஷன்லாம் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ தைரியமாக வந்தீங்க. நான் யார், ஸ்பெயின், இத்தாலியும் நான் ஒரே ஒரு கேள்வி தான், எதிர்க்கட்சியை பார்த்து நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன்ற மாதிரி கொண்டு ஒன்று தான் நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தைரியமான ஆள் தானே, ஸ்பெயின், இத்தாலி, துருக்கி. நீங்கள் ஏன் சர்வதேச
இது அது பேர் நாங்கள் கப்பல் கப்பல் என்னங்க திடீர்னு ஃப்ளோவில் வரல, சர்வதேச கடல்வழி, அங்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம்ல. அதுக்கப்புறம் காசா கிட்ட தானே வராங்க, காசானுடைய கடல்வழி தானே சேருது, அது பாலஸ்தீன மக்களை தானே சேருது. உங்களுக்கு எதுக்கு பயம்ன்றேன்? நீங்கள் ஏன் பின்னங்கால் பிடரடிக்க போதும் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தது போதும் கிளம்புறீங்கன்னு எனக்கு ஐ நீட் டு த ஆன்சர். எனக்கு சொல்லியே தான் ஆனீங்க. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. அது ஸ்பெயின் வந்து பெட்ரோ சாண்டஸ் வந்து ஒட்டாவர தனியாளாக ஓடி வந்து எங்கள் பக்கம் இஸ்ரேலில் அடிக்கிற மாதிரியே பேசுகிறீங்களே. எப்போ பார்த்தாலும் காலை தூங்கி எழுத்து காப்பி குடிக்கிறத மறைக்கிறீங்களோ இல்லையோ, அங்கே டெய்லி வந்து இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறதும் நான் அந்த தடையை விதிக்கிறேன் இந்த தடையை விதிக்கிறேன், அமெரிக்கா போர்க்கப்பல் அங்கே வரக்கூடாதுன்னு ஆச்சா போச்சான்றீங்களே. கூடயே வந்தீங்களே செவ்வாழை போக வேண்டியதானே, கடைசி வரைக்கும் போயிட்டு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான். நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, பின்னங்கால் அடிக்க ஓடிட்டீங்க. சரி, இந்த பக்கம் துருக்கி அதை விட தைரியமான ஆளாச்சு, நீங்களாவது வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே கடைசி வரைக்கும் கொடுத்தீங்க. நிறைய ட்ரோன் வந்தால் கூட இன்ஃபார்ம் பண்ணி அதை சுட்டு வீழ்த்துற அளவுக்குலாம் நீங்கள், அதுவும் ஸ்பெயினில் 2 போர்க்கப்பல் அனுப்புனாங்க. 2 போர்க்கப்பல், உலகமே அதிர்ந்தது, இஸ்ரேல் வியந்தது. முடித்து விடலாமா, காசாவை வந்து வெற்றி அனௌன்ஸ் பண்ணிடலாம் அமாஸ்க்குன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் புசுக்குன்னு நீங்கள் ஓடிட்டீங்களே பாஸ், இதுதான் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அந்த ஃப்ளோட்டிலியா படகுகளை வந்து பிடிக்க ஆரம்பித்ததில் ஃபஸ்ட்டு வந்து கிரெட்டா தன்பர்கை தூக்குறாங்க. கிரெட்டா தன்பர்கை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அந்த அவங்கக்கிட்ட ஃபோனும் பேச கொடுத்துட்டாங்க, மைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்புறமா உன்னுடைய விருப்பம் என்னவோ சொல்லிவிடு, ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னோடனே, இல்லை என்னை பிடிச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்டர்நேஷ்னல் லாவை மீறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2-3 மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஜஸ்ட் ஒரு 9 கிலோமீட்டர் வரைக்குமே போச்சுன்றாங்க. ஒரு சில வீடியோ பதிவு வந்து இல்லை அங்கே உள்ளே போச்சுன்ற மாதிரி தான் வந்தது. ஆனால் எனக்கு அது பழைய வீடியோவாக தெரிஞ்சதுனால அதை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. உங்களுக்கு நாளைக்கு நான் காலைல கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் ஒரு சில புகைப்படங்கள் கூட வந்தது, 9 கிலோமீட்டர் பக்கம் நெருங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போயிட்டு நெருங்கியிருக்காங்க. ஒரு சில போட்டு வந்து சுட்டும் வீழ்த்தி இருக்கிறாங்க. சரி, இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹமாஸ் வந்து டைரெக்டாக ஃபண்டிங் கொடுக்குறாங்க, இது வந்து நாங்கள் டெரரிசமாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்றாங்க. 2வது தடவையாக வந்து கொலம்பியாவுடைய குஸ்டோ வந்து கொஞ்சம் எதிராளிக்கு குஸ்டம் வர அளவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. 2வது தடவை வார்னிங் கொடுக்குறாரு. இஸ்ரேல் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிடும், நான் பாட்டு கிளம்பி உங்கள் எல்லைக்குள்ளே வந்து போட்டு மாம்பம் முடிச்சுட்டு போயிட்டே வந்துடுவேன் நான். இனி நீங்கள் உங்களால் ஒருத்தர் கூட எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடாது, விடுறீங்களா இல்லை வேலையை காட்ட மாட்டார். இப்போ குஸ்டோ அவர்கள் ஒரு தலைவரே உலுக்கி தலைவரே வெடிஞ்சிருச்சு எந்திரிச்சின்னு சொல்கிறாதான் அவர் வெடிஞ்சு ஐயோ கனவான்னு சொல்ல போகிறார் என்னன்னு தெரில. தைரியமாக ஆளுங்க அனுப்புங்கப்பா, ஏதோ ஒன்று அனுப்பி ஏதோ ஒன்று முடிவெடுங்க. சும்மா வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இங்கே இந்த மிரட்டல் எனக்கு தெரியாதா, இல்லை உங்களுக்கு தெரியாதா? இல்லை நீங்கள் மிரட்டுவீங்க தானே, நீ மிரட்டல்லே நீங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்கணும், உங்களை தான் சொல்லிடுறேன். உங்களை தான் மிரட்டல் எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க ஹை 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 அப்படின்னா பாருங்க. அந்த மாதிரி மிரட்டல் யாருக்குங்க தெரியாது, ஆக்ஷனில் காட்டுங்க. நான் இத்தாலியாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், இல்லை குஸ்டோவாக இருக்கட்டும், இல்லை நான் துருக்கியை கூட கேட்குறேன். துருக்கி வந்து நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு வந்து முடுக்கி விட்டுப்பட்டிருக்கிறோம். துருக்கி வந்து ஒரு டீமை இன்வெஸ்டிகேஷன் இறங்கிட்டாங்க. இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனில் மட்டும் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா நாங்கள் இனி இஸ்ரேலுக்கு இருக்குன்றாங்க. என்ன இதில் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? அவங்க லைவ்லேயே வராங்க, ஃபுல்லாக எல்லாமே ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி லைவ்லேயே வராங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க, வீடியோ எல்லாமே லைவ்லேயே இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறீங்க? துருக்கி ஏதோ ஒன்று பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் வாயிலே சொல்லிவிட்டு மிரட்டிகிட்டே இருந்து கடைசியில் ஈரானுக்கு போய் தடை விதிச்சிங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நான் இப்போ எல்லா நாடுகளுமே எங்களுக்கு தெரியாதுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா கடுமையாக ஏற்றுருக்குறாங்க, சீனா கடுமையாக ஏற்றுருக்குறாங்க. சீனா பாருங்கள், அவங்க ஆளுங்க ஒருத்தர் கூட இதில் வரல, ஆனால் சீனாவுக்கும் வந்துருச்சு. அது பிரச்சனை இல்லை. கடைசியில் நீங்கள் என்னப்பா அமிதா மாமா கோவம் வந்துச்சுன்னு நினச்சிடாதீங்க. இங்கே நான் சுற்றி இருக்கிற நாடுகளே சொல்கிறேன். நான் எல்லா நாடுகளுமே கோவம் வந்து பயங்கரமாக இஸ்ரேலில் சொல்கிறாங்க, பட் ஆக்ஷனில் பெருசாக இல்லை. எல்லாமே வாயில் மட்டும்தான். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, என்ன வாய் மட்டும் வேலை செய்யுது கை வேலை செய்யலைன்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இதனால் இஸ்ரேல் ஏதாவது கண்டுக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா, இஸ்ரேல் வந்து சின்ன ஒரு பர்சன்டேஜ் கூட கண்டுக்கல. யாருமே என்னன்னு கூட எது என்னப்பா அந்த பக்கம் எது சத்தம் வர மாதிரி இருக்குன்னு தான் கண்டுக்கிறாங்க. பட் இவங்க தான் தொண்டை தண்ணி வத்த கண்டனத்தை தெரிவிக்கிறது, நான் முடிச்சிருவேன்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரும், நான் இப்படி சொல்கிறதுனால இங்கே வந்து நான் இஸ்ரேலுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ற மாதிரி தோணும். சார் நான் துருக்கி கூட பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறேன். நான் அந்த பக்கம் இஸ்ரேல் ஸ்பெயின் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஆக்ஷனில் எனக்கு காட்டுங்க. சும்மா வாயிலே சொல்லிவிட்டு உதவியுமே பண்ணலைன்னா நான் இன்னும் எவ்வளோ நான் பெருமையாக சொல்கிறது சொல்லுங்கள். இன்னும் என்ன சொல்கிறேன், அவ்வளோ முடிஞ்சுப்பா
அங்கே துருக்கி மிரட்டல இஸ்ரேல் வந்து காசா விட்டுட்டு ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விட்டு என்னை விட்டு விடுங்கள்ன்ற மாதிரி ஓடிட்டாங்கன்னு சொன்னால் ரைட்டு துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எனக்கு புரியல இதில் எப்படி நீங்கள் சப்போர்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் நினைக்கிறேன்னு எனக்கு புரியல. எனக்கு இருக்கிற சூழ்நிலை இதுதான் பாஸ். எல்லாருமே இந்த அரபு நாடுகள் ஃபுல்லாகவே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ வாயில் மட்டும் கண்டனத்தை தெரிவித்து தனது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுனால நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம், நாங்கள் பெருசாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதை நம்ம பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேசுகிறவங்க வந்து இரண்டு விஷயத்தை முன்னே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சவுதி அரேபியாங்க. சவுதி அரேபியா பாகிஸ்தான்கிட்ட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. இனி சவுதி அரேபியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு நாடு ஏடா கூடமாக தாக்கல் நடத்தினாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகுன்றாங்க. சவுதி அரேபியாவுக்கு இப்போ நிலைமைக்கு யாருங்க பெரிய இஷ்யூவாக இருக்கும்? இஸ்ரேல் கூட செகண்டரி கேஸ் தாங்க. ஒன்று ஈரானாக இருக்கும், இன்னொன்று எமினி அவதிகள் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க சவுதி அரேபியா மீது தாக்கல் நடத்த வேண்டியது, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா நிலைகள் மீது ஈரான் தாக்கல் நடத்த வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கத்தார் யாருங்க? கத்தார் வந்து இப்போ அமெரிக்கா கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க. நேற்று விடிய சைன் பண்ணியிருக்காங்க. இனி கத்தார் மீது ஒரு சின்ன கொசு யாரோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து கடிச்சிட்டா கூட அமெரிக்கா 2 கொசு அனுப்பி அவங்களை கடிக்க வைக்கும். அந்த அளவுக்கான சைனை போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே என்ன தோணுதுன்னா, அங்கே ஓட்டை விழுந்து போச்சு, பெருசாக ஓட்டை விழுந்துருச்சு. நீங்கள் அந்த ஓட்டையை அடிங்க பாருங்கள் பாஸ். நான் ஏதோ சொல்கிறதுனால ஏதோ நீங்கள் நீங்கள் ஓடி வந்து இது மாதிரி நீங்கள் அப்படி இப்படின்றதெல்லாம் எனக்கு நாட் யூஸ், ஒன்றுமே யூஸ் இல்லை. நான் சொல்கிறதுனால இஸ்ரேல் வந்து என் பேச்சை கேட்டுக்கிட்டு ஐயோ அவங்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து ஒரு பிரபல யூடியூபர் ஒருத்தர் இருக்கிறார் சொல்லிட்டாரு, அதனால் நம்ம பாலஸ்தீனத்துக்கும் காசாவுக்கும் நம்ம தனி நாடு கொடுத்துடலாம்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா என்ன? ஒன்றுமே இல்லை பாஸ், இருக்கிறதான் பாஸ் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன் பாஸ். இப்போ அந்த 20 அம்ச கோரிக்கை கொடுத்தாங்கல்ல, 20 அம்ச கோரிக்கையில் வந்து ஆக்சுவலாக உட்காந்து பேசி முடிவெடுத்தது யாருன்னா இஸ்ரேலு, ட்ரம்ப்போட பெரிய பையன், அப்புறம் இந்த பக்கம் கத்தாரில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள். இவங்கெல்லாம் என்ன பேசினாங்கன்னா, ஒரு மாதம் டைம், பக்கம் 3 மாதமே டைம், அதாவது பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இது எல்லாம் ஃபைனல் படியும் வந்து அங்கே பக்கத்தில் சைன் பண்ணுவாங்கள்ல, சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் நெதன்யாஹு அவர்கள் என்ன பண்ணிட்டாராம், 72 மணி நேரம் பண்ணு ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 72 மணி நேரமாக மாற்றிட்டாராம். ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாராம், ஓகே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பான்னு அதை பங்கு கேட்டது. யாருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் சைன் பண்ணுது. சைன் பண்ணி வாங்கி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா 72 மணி நேரங்க தான். அப்புறம் அவங்க கத்தார் போயிட்டு, தலைவரே இது மாதிரி வந்து 72 மணி நேரமாக இருக்குது அவங்கள விடுதலை பண்ணுறது, அது கொஞ்சம் இம்பாசிபிளாக இருக்குது. ஏன்னா அவங்க அங்கேயும் இங்கேயும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் ஒரே இடத்துல திடீர்னு வாங்கப்பான்னு வண்டியில் கொண்டு வந்து ஓடுற மாதிரிலாம் கிடையாது. அவங்க உள்ள அவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு இவங்க தேடி பிடிச்சி கொண்டு வரதுக்கு டைம் ஆகிடும். அதனால் 72 மணி நேரம் ஆகாது அப்படின்னே கொஞ்சம் பாருங்கள் முடியுங்க, அதுக்கு தான் 3-4 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன், ஒரே சமயத்தில் முடிச்சிருங்கன்னு சொன்னோன்னே இப்போ கத்தார் வந்து கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் ஹமாஸ் வந்து முடியாதுன்னு நேற்றே சொல்லிட்டாங்க, எங்களை முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்க, நீங்களா நாங்களான்னு முடிச்சுக்கலாம் வாங்கன்றாங்க அவங்க. அதனால தான் இன்றைக்கி காலையிலேருந்து இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி நாங்கள் எங்களோட உத்தரவுகளை மீறுகின்ற அத்தனை பேருமே தீவிரவாதிகள்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இனி நாங்கள் தாக்குதல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியில் அப்படியே தாங்க இருக்குது, டென்ஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தாங்க இருக்குது. இன்றைக்கி யூகேயில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. மான்செஸ்டர் பகுதியில் திடீர்னு ஒரு மர்ம நபர் என்ன பண்ணிட்டான், கத்தியை தூக்கி அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டு குத்த ஆரம்பிச்சிட்டான். 2 ஜூஸ் வந்து ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க, 3 பேர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்காங்க. இது ஒரு வகையான ஆன்டிசெமிஸ்டம். இப்போ யூகே என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்ட் ஆரம்பர் அவர்கள் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. இஸ்ரேல் வந்து தனது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஏற்கனவே அது இஸ்லாமிக் நாடாக மாறிடுச்சுன்னு அவங்க விமர்சனத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். அது இல்லாமல் இன்னொரு வெடிகுண்டு மிரட்டல் வேறு வந்தது. அங்கே ஜெர்மனிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்து அங்கே பரபரப்பாயிட்டு அதுக்கப்புறம் யூகேக்குள்ளேயே வெடிகுண்டு மிரட்டல் வந்து கூடுதல் தகவல். அப்படியே நம்ம அங்கேருந்து தள்ளி நம்ம எஸ்டோனியா கிட்ட வந்தோம் அப்படின்னா, எஸ்டோனியா வந்து 2022 கொஞ்சம் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்லாம் வந்து அமெரிக்கா கிட்ட ஒப்புதல் கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் 2022 போட்ட அக்ரிமெண்ட்டில் 2024-25 எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரு 500 மில்லியனுக்கு எனக்கு ஆயுதங்கள் கொடுங்கன்றாங்க. அதாவது ஒரு 300 மில்லியனுக்கு போட்ட அக்ரிமெண்ட்டை 500 மில்லியனாக மாற்றுறாங்க. ஏன்னா இப்போ தான் எஸ்டோனியாவை இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ரஷ்யா பிடிச்சிடும், அதை அவங்க தடுத்து தான் ஆகணும் இல்லையா. அதனால் தலைவர் எனக்கு ஒரு சீக்கிரம் கொஞ்சம் ஆயுதங்கள் கொடுக்கணும்னு அவசரமாக ஒப்புதல் கொடுத்து ஒரு ஸ்மால் பேக்கேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அமெரிக்கா மட்டும் நினச்சி பாருங்கள், ஆயுதம் சேல்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா வந்து இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் இன்னும் நாண்டு இருக்கும், ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஏதோ ஆயுதங்களை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏமாந்த நாடுகளை மிரட்டி
தனது கேஸ் அண்ட் ஆயிலெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நான் கூடுதல் தகவலாக உறுதியாக சொல்ல முடியும். பக்கத்தில் இருக்கிற நாடுகள்கிட்டதெல்லாம் திருடி சுரண்டி இங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் ஏமாற்றி மிரட்டி அதை வந்து விற்றுட்ருக்குறாங்க. அதில் நான் துருக்கியை கூட தைரியமாக சொல்லுவேன். துருக்கியில் அங்கே பக்கத்தில் அசர்பைசான் வந்து இவங்க தான் ஹப்பே. ஐரோப்பா யூனியனுக்கு துருக்கி தாங்க ஹப்பே. அசர்பைசானில் வாங்குறாங்க, அது பக்கத்தில் கசகஸ்தான் இங்கெல்லாம் வந்து வாங்குறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா கொண்டு வந்து கொடுங்கன்றாங்க. அவங்க ஐரோப்பாவுக்காவது செக் இருக்குது, இவங்களுக்கு எப்படி செக்குன்னு தெரியல. பட் ஆனால் இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இதெல்லாம் நெருக்கடி கொடுத்துருக்கலாங்க. இவ்வளோ கண்டனம் தெரிவிக்கிற துருக்கி, நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கணும்னு நினைக்கிற துருக்கி வந்து இதெல்லாம் இன்சிட் பண்ணியிருக்கலாம். தலைவரே, நீங்கள் காசானுடைய யுத்தத்தை நிறுத்திட்டு கூட என்கிட்ட வாங்க, நான் உங்ககிட்ட வந்து இந்த கேஸ் அண்ட் ஆயிலெலாம் வந்து ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் எப்பவுமே வெறி பிடிச்ச வாங்கியா இருக்குங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா கூட அது பரவாயில்ல. எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள கிலா கத்திரி நீங்கள் உள்ளடி வேலை செஞ்சால் நீங்கள் நல்லவங்க. இதை எடுத்து சொல்கிறாங்க பாரு, நம்ம கெட்டவங்களாகிடுறங்க, நம்ம ஏதோ இவங்க மேற்பார்வையில் ரொம்ப மோசமான ஆளாக தெரியுங்க. அதுதான் ஸோ சேடாக இருக்குது. சரி, ஓகே, இதை நம்ம ஃபன்னாக எடுத்துக்கலாம், அப்போ தான் ஜாலியாக இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து ஏதோ நான் ஃபீல் பண்ணிவிட்டு இரவெல்லாம் தூங்காமல் விழித்து கொண்டு இருந்தேன் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். அப்படி ஜாலியாக இருக்கும். விமர்சனம் தான் என்று வரவேற்கப்படுகிறது. ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்ட் வந்து போலந்துக்குள்ளார மிகப்பெரிய ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணலான்ட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டது. இது போலந்துக்குள்ளே ரீச் ஆகிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டு பாத்ரூமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சஸ்பிகேஷன் ஆக்டிவிட்டி போலந்துக்குள்ளே நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பாஸ், நீங்கள் அங்கே தேடாதீங்க, ரஷ்யாலாம் பேசியிருக்க மாட்டாங்க, உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாரு பாரு, யார், ஜெலன்ஸ்கியை சொல்கிறேன், அங்கே தேடி பாருங்கள் பாஸ், அங்கே நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி ஃபினான்ஷியல் டைம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் இஸ்ரேலினுடைய வான்தடுப்பு சாதனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. குறிப்பாக HIMARS இருக்கட்டும், இல்லை பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக 2-3 வாரமாக என்னாச்சுன்னா அதை முறியடிக்கிற அளவுக்கு ரொம்ப டெக்னாலஜிக்கலாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னிக்கலாக மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் அது இன்றைக்கி காலைல கிரெம்லின் ஒரு டைலாக் சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நாங்கள் சேலஞ்சும் கொடுக்குறோன்றாங்க. எங்களுடைய இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலிமா நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா சரி. இன்றைக்கி காலையில் ஐ திங்க் ஒரு பேட்டரி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இவங்க வான்தடுப்பு சாதனங்கள் மூலமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கேயோ உள்ளே வந்து ஹேக் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க. இப்போ வான்தடுப்பு சாதனங்கள் பெருசாக ஃபெயிலியர் ஆகுதுன்றாங்க ஒரு வாரமாகவே. ஏன்னா இவங்க கியூ மீது தாக்கல் நடத்தினாங்கல்ல. ஆக்சுவலாக மற்ற எல்லா நாடுகளை விட, எல்லா இடங்களை விட இந்த கியூ மட்டும் பார்த்தோம்னா பயங்கரமான வான்தடுப்பு சாதனங்கள் தெருவுக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க. தெருவுக்கு நிறுத்தி வச்சுட்டு பெருசாக அஃபெக்ட் ஆகிருக்காது. ஆனால் அப்படியாப்பட்ட அந்த கியூவிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவே, லார்ஜ் ஏரியா வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இது எல்லாமே வான்தடுப்பு சாதனங்கள் வந்து வேலை செய்யலை அப்படின்றதுக்கான காரணம். இன்னொரு விஷயம் கூட, இந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள். இது வந்து 330 கிலோவாட்னுடைய சப்ஸ்டேஷன் செர்னோபிலுக்கு போக வேண்டியது. இந்த செர்னோபிலுக்கு போக வேண்டிய சப்ஸ்டேஷன் இந்த பக்கத்தில் வான்தடுப்பு சாதனம் வச்சுருந்தாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அடிச்சிட்டாங்க. அடித்ததுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ செர்னோபிலுக்கு போகக்கூடிய மின்சாரம் வந்து பேக்கப் மின்சாரம் கிடைக்கல. இப்போ ஏற்கனவே ரஷ்யாக்கிட்டேருந்து வரது கிடைக்காதனால இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து ஒரு அறைகோல் எடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் வந்து ரேடியேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐஏஏ வந்து திடீர்னு ஓடி வந்து கிராசி வர கத்துறாரு, ஐயோ காப்பாற்றுங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் 2 நாள் பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். மேபி செர்னோபில் ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுதுன்ற மாதிரி சமிக்கைகள் லைட்டாக தெரிகிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு பிரச்சனையிலையும் இவ்வளோ இதுலேயும் வந்து இன்று 205 உக்ரைனியர்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இவங்க 185 மிலிட்ரி பர்சனல் ப்ளஸ் வந்து 20 சிவிலியன்ஸ் அதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லலாம். நம்ம அடிஷ்னலாக மேக்ரான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிலாம் நாங்கள் பொறுமையாலாம் இருக்க மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு தூக்கி போய் சுட ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி எல்லா ஐரோப்பா நாடுகளுக்கு இறுதியாக சொல்லுங்கள், இதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய கப்பலை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்றாங்க. ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பலை நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே யுத்தத்தை கலைக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் வேறு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கல. நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் நேட்டோ நாடுகளுக்கும் அந்த பக்கம் இவங்களுக்கு யுத்தத்தை அழைக்கிறீங்க. அவங்களும் ரொம்ப பொறுமையாகிறாங்க. நானும் ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஏதாவது ஒரு மூலையில் ஒரு அணுகுண்டு ஒன்று போடுங்க பாஸ், இது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை உட்காந்து முடிச்சிருவாங்கன்னா அவங்களும் கேட்க மாட்டேன்றாங்க. இவங்களும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு வந்து அழைக்கிறாங்க, வாங்கன்ட்டு. ஆனால் இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உக்ரைன் உள்ளே போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ரஷ்யா கொடுக்குற ரஷ்யாவில்
ஈரான் கொடுக்குற அந்த ஷாஹிட் ட்ரோன்லாம் இருக்குல்ல, அந்த ஷாஹிட் ட்ரோன்லாம் வந்து 20,000க்கும் மேற்பட்ட வடகொரிய அவனுடைய வீரர்களை வந்து இயக்கக்கூடிய அளவுக்கு அதை ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பிரித்து கொடுத்தாங்கன்னா அசம்பிள் பண்ணுற அளவுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்களாம். அப்படியே சும்மா அந்த கண்ணு கட்டி விட்டால் கூட வந்து அசம்பிள் பண்ணுறாங்களாம். அந்த அளவுக்கு தயாராகிட்டாங்க. வரக்கூடிய காலங்களாம் ரொம்ப கடினமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் வந்து எட்டி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க ஒன்று. அதே போல் ஈரான்கிட்ட வந்து அதிகமான நெருக்கங்களையும் அதிகமான அக்ரிமெண்ட்டையும் தொடர்ந்து சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஏன்னா எப்போ இவங்க ஐநாவில் போயிட்டு பொருளாதார தடை விதிச்சாங்களோ அந்த பொருளாதார தடையும் தாண்டி பெரிய அளவுக்கு அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இந்தியாவை பற்றி பார்த்தலாம். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, இந்த பக்கம் இந்தியா, பாகிஸ்தான், இங்கே வந்து சர்க்ரிக் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த சர்க்ரிக் பக்கத்தில் தான் நம்மளுக்கும் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 22 கிலோமீட்டர் பக்கம்ன்றாங்க. 8 கிலோமீட்டர் வைடில் அவங்க ஒரு இராணுவ கட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது குஜராத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாகிஸ்தானோட எல்லை பகுதியில். இப்போ நம்ம இராணுவ அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து ஒரு அன்யூஷுவலான நடவடிக்கை. இன்டர்நேஷ்னல் லா படி என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப க்ளோஸாக ஒரு நாட்டோட எல்லை பகுதியை ஒட்டியே அட்லீஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டராவது கேப் இருக்கணும். ஆனால் இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 22 கிலோமீட்டர் கூட இல்லை. இதற்கு வந்து 2 காரணம் நம்ம முன்வைக்கலாம். ஒன்று வந்து யூகே பெருசாக நிதி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த ஒரு பேஸுக்கு. இன்னொன்று வந்து அமெரிக்கா நிதி கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது என்னென்னா, யூகே தான் நிதி கொஞ்சம் மறைமுகமாக கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். பெரிய அளவுக்கு நிதிகள் வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும். இப்போ ரீசெண்டாக அவங்க முனீர் அவர்களும் இன்னொருத்தரும் போனாங்கல்ல, அவங்க போயிட்டு அங்கே ஷபாக் ஷெரீப் போயிட்டு அமெரிக்கா போனார் இல்லையா, அங்கே போயிட்டு நிதி வாங்கிட்டு அந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். இது எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு வைக்கப்படுகிற ஒரு செக்காக பார்க்கலாம். நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட நம்ம என்ன பார்க்கலான்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக்கில் பார்த்தோன்னா அவங்க காஷ்மீர் பகுதியில் தான் பெரிய அளவுக்கு உள்ள ட்ரோன் வந்தது, நம்ம எல்லாமே இடைமறித்து தாக்கல் நடத்திட்டோம். ஆனால் அவங்க குஜராத் பகுதியிலும் அந்த பக்கம் ராஜஸ்தான் பகுதியிலும் பெருசாக அவங்க எய்ம் வைக்கல. ஏன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வைட் ரேஞ்சில் அவங்க எங்கேனாலும் ட்ரோன் தாக்கல் நடத்தலாம். பட் அவங்க குஜராத்தை பேஸை வச்சுட்டு இங்கேருந்து தாக்கல் நடத்த ஆரம்பித்தாங்கன்னா மறுபடியும் நம்ம இங்கே நிறைய கட்டமைப்பு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம காஷ்மீர் மற்ற பகுதியில் குறி வைத்திருந்தோம். அப்புறம் அந்த பக்கம் சீனாவோட எல்லை பகுதியை குறி வைக்கிறோம். இப்போ நீட்டாக அங்கே வந்து குஜராத் பக்கத்தில் குறி வைக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மட்டாக்கி, அமீர் கான் மட்டாக்கி அவர்கள் வர அக்டோபர் 10லேருந்து 11 இங்கே இந்தியாவுக்கு வராருன்றது கூடுதல் தகவல். பார்த்து 2 கேள்வி கேட்டு விடுங்க. ஐயா, ஏன்ப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, பாவம்பா, கொஞ்சம் நெட்டும் கொஞ்சம் படிக்க சொல்லுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் நான் பார்த்து கொஞ்சம் பெண் கல்வியாவது கொஞ்சம் ஊக்குவிக்க சொல்லுங்கள். அதையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோமுச்சல், நன்றி, வணக்கம்.